சரசக்கா, உங்களை தேடி தான் வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன். அதுக்குள்ளாடி நீங்களே வந்துட்டீங்க. என்ன கவிதா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, இவனுக்கு ஒரு வயசாச்சா, ஒரு வயசில் வேளாங்கண்ணிக்கு போய் முட்டை போடலான்னு இருந்தேன். அப்போ வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியதானே? ஒத்திக்கு போக்கு மடியாக இருக்கக்கா, நீங்கள் வாரீங்களா? சரி, அப்படின்னு நான் வாரேன். எனக்கு பிள்ளைகளும் எங்கேயாவது டூர் போகலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு போகலாமாக்கா? சரி கவிதா, பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு ஏதாவது எக்ஸாம் எல்லாம் இருந்தால் வரமாட்டேன், என்ன வேறு என்னைக்காவது போகலாம். சரி அக்கா. கூட நம்ம நெட்டவள்ளியெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம், அப்போ நல்லா நேரம் போகும். அவள் வாய்க்கு வந்தது போல் நல்லா பேசிகிட்டே இருப்பா. ஆமாம் அக்கா, நானும் நினச்சேன். ஆனால் நெட்டவள்ளிக்கு மாமியார் அவளை விடுமான்னு தான் தெரியலே. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அவளுக்கு மாமியாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். போனால் நெட்டவள்ளியை மட்டும் கூட்டிகிட்டு போகணும். மாமியாரையும் கூட்டிகிட்டு போனால் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் நமக்கு நல்லா டைம் பாஸாக தான் இருக்கும். சரசக்கா, நீங்கள் ஒன்று நெட்டவள்ளிட்ட கேட்டு பார்த்து சொல்லுங்கள். என்ன கூட லக்ஷ்மியும் பூமாரியும் வாரீங்களான்னு கேட்க, எல்லோரும் சேர்ந்து போனால் தான் ஜாலியாக இருக்கும். சரி அக்கா, சரி. அக்கா, சாப்பாடெல்லாம் அங்கே போய் வாங்கியது கொள்ளாமா அல்லது நம்ம கொண்டு போகணுமா? நம்ம காலமாக கிளம்பணுன்னா நைட்டு வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். நைட்டுக்கு சோறும் துவையலும் ஒரு தக்காளி உள்ளி கூட்டம் வச்சு கொண்டு போனால் நாசாகவே செய்யாது. சரி அக்கா. அம்மா, பசிக்குது. இவனுக்கு ஒரு வயசு தானே ஆகுதானே, நல்ல பேசியன் இல்லை? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச படிக்கியான். பசிக்குதுன்னு சொல்லுவான். அம்மா சொல்லுவான், அப்பா சொல்லுவான், தாத்தா சொல்லுவான், அக்கா சொல்லுவான், அவ்வளோ சொல்லுவான். அதுக்கப்புறமா நிறைய பேசுவான், ஒன்றுமே புரியாது. மறக்காமல் பிள்ளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு. அவனுக்கு அடிக்கடி பசிக்கும். பிஸ்கட்டோ பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. ஆமாக்கா, செர்லாக் எடுத்துகிட்டு வரணும். பாலெல்லாம் இப்போ நல்லாவே இல்லை, ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தக்கா வாங்குவீங்க? நான் லக்ஷ்மிக்கு வீட்டில் இருந்து தான் வாங்குவேன். அதுவும் ஃபுல்லாக தண்ணி தான். அவள்கிட்ட சொன்ன அவள் என்கிட்ட சண்டைக்கு வரான். பின்ன என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இப்போ தண்ணி கலந்து தான் தராங்க. ஆமாக்கா, நான் முன்னாடி லக்ஷ்மி அக்காலை வீட்டில் இருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி அவங்களும் ஃபுல்லாக தண்ணி தான் கலந்து தராங்க. பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க தொடங்கிட்டியா? இப்போ தான்க்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கி. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறமா சோறில் வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பேன். இன்னும் இவனுக்கு பல்லு முளைக்கல. பல்லு முளைச்சா எல்லாம் சாப்பாடும் கொடுக்கலாம். ஆமாம், பல்லு முளைக்கிறது வேறு கஷ்டம்தான். அது வேறு அரைச்சி எடுத்து தான் கொடுக்கணும். சில பிள்ளைகளுக்கு ஒரு வயசு முன்னாடியே பல்லு முளைக்கும். சில பிள்ளைகளுக்கு ஒரு வயசு தாண்டினா தான் பல்லு முளைக்கும். இவனுக்கு ஒரு வயசு தாண்டி தான் பல்லு முளைக்குமா இருக்கும். எனக்கு மூத்தவளுக்கு ஒரு வயசு தாண்டி தான் பல்லு முளைச்சி. 2வது உள்ளவளுக்கு ஒரு வயசு முன்னாடியே 4 பல்லு முளைச்சிட்டு. சரி கவிதா, நான் கிளம்பி. நீ பிள்ளையை பாரு. சரி அக்கா. இவன் பிறந்த பிறகு எங்கேயுமே போனதில்லை. இப்போ தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியும் இதாவது நல்லபடியாக நடக்கணும். இவங்களும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஃபாரினில் இருக்கனால என்ன பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இவங்களும் லீவு கிடைக்கும். இப்போமே இவனுக்கு நிறைய முடி வளர்ந்தாச்சு. 5 வருஷம் வேறு முடி வெட்டாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இவனுக்கு பொண்ணுங்களை போல் நிறைய முடி வளர்ந்துடும். வேளாங்கண்ணிக்கு இவனை வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவன் எந்த நேரம் அழுவான், எந்த நேரம் தூங்குவான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இவன் அழாமல் இருந்தாலே பெருசு தான் எனக்கு. மக்களே, நம்ம நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறோம். நீ அழாமல் இருக்கணும். என்ன? சரிம்மா. இவனுக்கு ஒரு தொட்டிலையும் கொண்டு போகணும். அப்போ பஸ்ஸில் போகும்போது தொட்டில் இவனை கிடத்தி இருக்கலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோன்னு தெரியல. ஏதாவது வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சி காலத்தை எல்லாம் ஓட்டிகிட்டே இருக்கு. ஏன்னா என்ன பண்ணணும்னு தான் தெரியல. ஏதாவது சாதிக்கணும்னே ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவோம்? டெய்லி நம்ம தான் சரசக்கா வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி என்ன சரசக்கா நம்ம வீடை தாடி வந்திருக்காங்க. சரசக்கா இன்றைக்கி மழை பெய்யும். எப்படி நெட்டவள்ளி, மழை பெய்யும்னு சொல்லியே? நல்ல வெயிலெல்லாம் இருக்குது. 2 நாளாக ஒரே வெயில் தான். மழை சீசன் எல்லாம் முடிஞ்சிட்டு நெட்டவள்ளி. அதுக்கு சொல்லலை சரசக்கா, டெய்லி நான் தானே உங்கள் வீடை தாடி வருவேன். இன்றைக்கி நீங்கள் எனக்கு வீடை தாடி வந்திருக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, நீ வேளாங்கண்ணிக்கு வாரியான்னு கேட்க தான் வந்தேன். வேளாங்கண்ணிக்கா? எதுக்காக்கா வேளாங்கண்ணிக்கு இப்போ போகிறீங்க? கவிதாளுக்கு பிள்ளைக்கு முட்டை போடணும் போல. அவள் கூப்பிட்டா, ஒத்தைக்கு போகணும், நீங்களும் வாரீங்களான்னு கூப்பிட்டா. எனக்கு 2 பிள்ளைகளும் கொஞ்ச நாள் அம்மா டூர் போகலான்னு கேட்டுகிட்டே இருக்காளுவ. அப்படியே கவிதாளு கூட வேளாங்கண்ணி போனால் டூர் போனது போல இருக்கும் இல்லை நெட்டவள்ளி. அதான் வாரியா என்னன்னு கேட்க வந்தேன். அக்கா, எனக்கு வேளாங்கண்ணிக்கு வர காசு தான்க்கா. எனக்கே வீட்டுக்குள்ளாடி கடந்து ஒரு மாதிரியா இருக்கு. எப்போ எங்கேயாவது ஓடலாம் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு மாமியார் காரி விடுவாளான்னு தெரியலே. உன்னை மாமியாரையும் கூட்டிட்டு வா நெட்டவள்ளி. போங்க அக்கா, வீட்டிலே 2 பேரும் ஒன்று கொண்டு சண்டை போட்டுட்டே இருப்போம். போகிற இடத்துல 2 பேரும் ஒன்று கொண்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் நல்லா வாக்கா இருக்கும். ஒரு சண்டையும் வராது. நாங்கள் இருக்க எல்லா சண்டை வராமல் பார்த்துக்கலாம். அப்படின்னா சரி அக்கா, கூப்பிட்டு பாக்கி எனக்கு மாமியாரையும். வாரேனா இன்னும் 4 மணிக்குள்ளாடி வந்து சொல்லன்னு. அக்கா, நான் கண்டிப்பாக வருவேன் அக்கா. எனக்கு மாமியார் தான் தெரியல. சரி நெட்டவள்ளி, எல்லாரும் சேர்ந்து போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். ஆமாம் அக்கா, எனக்கு நிறைய நாள் ஆசை எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரு போகணுன்னு. அக்கா, டூரில் வச்சு நல்லா பசிக்கும் இல்லை அக்கா? ஏதாவது பண்டை எல்லாம் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் நிறைய பண்டை எல்லாம் பண்ணுவீங்க இல்லை? சரி நெட்டவள்ளி, நான் என்னால் முடிஞ்ச பண்டை எல்லாம் பண்ணி கொண்டு வரேன். நீயும் கொண்டு வா. என்ன? சரி அக்கா, நான் பழம் கொண்டு வரேன். எங்கள் வெளியில் நிறைய பழம் நிற்கி. அக்கா, சாப்பாடெல்லாம் நம்மளே கொண்டு போகணுமா அல்லது வாங்கி சாப்பிடியாதாக்கா? நாளை காலமாக கிளம்பணும்னா நைட்டு போய் சேருவோம். நைட்டு வேறு உள்ள சாப்பாடை நம்ம கொண்டு போகலாம். என்ன? நைட்டுக்கு சும்மா சாப்பாடு, துவையல், அதுக்கப்புறமா உள்ளி தக்காளி எல்லாம் வதக்குவாங்க. அந்த மாதிரி கொண்டு வா. அதான் நாசாகாமல் இருக்கும். அக்கா, ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களாக்கா? எனக்கு மாமியாருக்கும் சேர்த்து நீங்களே கொண்டு வருவீங்களாக்கா? சரி நெட்டவள்ளி, நானே கொண்டு வரேன். எப்படி என்ன வைக்க வேண்டியதா? 2 பிள்ளைகளுக்கும் எனக்கும் சேர்த்து வைக்க வேண்டியதானே? கூட உங்கள் 2 பேருக்கும் வைக்கணும், அவ்வளோதானே?
அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, உங்களை போல தங்கமான மனசு வேறு யாருக்கும் வராதக்கா. சரி சரி, நான் கிளம்பி நீ பூமாரியே லட்சுமியையும் கொண்டு போய் கூப்பிடணும். இவ்வளோ வீட்டுக்குள்ளாடி எல்லாம் தேடி தேடி இருக்கு, எங்கே வந்து நிற்கியா? வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு. நெட்டவள்ளி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை அடுத்து என்ன வேலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அத்தை. வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்தா யோசிச்சுட்டு இருக்க. ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு வேலையாக பண்ணு. ஃபஸ்ட்டு சமையல் வேலையெல்லாம் பண்ணு போய். ஐயோ மாமியார் வேற நல்ல கோவமா இருக்கு, எப்படி கூட்டிட்டு போறதுக்குன்னே தெரியலையே. நைஸா கேட்டு பார்ப்போம். அத்தை இன்னைக்கு நீங்க நல்ல அழகா இருக்கிறீங்க அத்தை. அப்படியா மருமவளே? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை விட நல்லா அழகாக இருப்பேன் மருமவளே. உனக்கு மாமா எனக்கு அழகில் மயங்கி தான் என்ன கல்யாணமே பண்ணாங்க. நம்ம சும்மா ஒரு ரீலை போட்டா எனக்கு மாமியார் என்ன இல்லாம ரீல் போட்டுட்டு இருக்கு. மருமவளே அந்த கதையை சொல்லட்ட மருமவளே, உங்கள் மாமா என்ன பார்க்க வந்த கதை. சரி அத்தை சொல்லுங்க. நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது டெய்லி நடந்து ஸ்கூலுக்கு போவேன். உங்கள் தாத்தா தையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த கடைக்கு பக்கத்தில் விட்டு தான் நான் போவேன். அவர் டெய்லி என்ன பார்ப்பாரு போலான்னு எனக்கு தெரியவே செய்யாது. அதுக்கப்புறமா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வீட்டு வெளியில் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு அம்மா அப்பாயும் 11ஆம் கிளாஸில் இவ்வளோ கட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு மாமா இருக்காங்கல்ல, இல்லை கண்டிப்பாக இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அத்தை மாமா கூட்டிட்டு வந்ததை நீங்களும் உடனே வந்துட்டீங்களா அத்தை? ஆமாம் மருமகளே, எனக்கும் உனக்கு மாமாயும் நல்லா பிடிச்சி போச்சு. இப்பதான் நல்ல மூட்ல இருக்கு, இந்த நேரம் நைஸா சொல்ல வேண்டியதுதான். அத்தை நான் டூருக்கு போறேன் அத்தை. என்னது டூரு போறியா? அப்போ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பாப்பா? ஒரு இடமும் போக வேண்டாம், வீட்டில் இருந்தால் போதும். வீட்டில் ஏற்கனவே நிறைய வேலை கிடக்கு. இனி எனக்கு மொவா வேறு அடுத்த வாரம் வருவா, அதுக்குள்ளாடி வீடை தொடச்சி க்ளீன் பண்ணணும். அத்தை உங்களையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போறேன். என்னது என்னையும் சேர்த்து டூரு கூட்டிகிட்டு போறியா? எங்கே மருமகளே போக போகிறோம்? அத்தை கவிதா பிள்ளைக்கு வேளாங்கண்ணியில் போய் முட்டை அடிக்க போறாங்களா அத்தை. அதுக்கு சரசக்கா என்ன லட்சுமி அக்கா எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போகலாம் அத்தை. ஆமாம், நம்ம எதில் போக போகிறோம்? நம்ம ஏசி பஸ்ல தான் அத்தை போக போறோம். ஏசி பஸ்ஸில்? அப்போ நானும் வரேன். சாப்பாடெல்லாம் அங்கே தருவாங்களா? ஆமா அத்தை, அதை பற்றி நீங்க கவலையே படாதுங்க, நமக்கு சரசக்கா கொண்டு வருவாங்க. சரி மருமகளே, அப்போ நானும் வரேன். ஒரு வழியா அத்தையை சம்மதிக்க வச்சாச்சு, இனி ஜாலியா போக வேண்டியதுதான். மக்களே நாளைக்கு நம்ம டூரு போக போகிறோம் மக்களே. உண்மையாம்மா? உண்மையாக டூரு போக போகிறோமா? ஆமாம் மக்களே, நம்ம வேளாங்கண்ணியே போக போகிறோம். ஐ ஜாலி ஜாலி, நிறைய நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லாமா? ஆமாம் மக்களே, கவிதா என்னட்டு கேட்டா, அவளை பிள்ளைக்கு முட்டை அடிக்க போகிறா போல வேளாங்கண்ணிக்கு, வாரீங்களான்னு கேட்டா. நானும் யோசிச்சேன், நிறைய நாளாக நீங்கள் டூர்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, ஒரேடியாக போயிடலான்னு நினச்சேன். எம்மா நிறைய காசெல்லாம் கொண்டு வாங்க, டூர்லேருந்து நிறைய திங்ஸ் நாங்கள் வாங்குவோம். எம்மா எனக்கு ட்ரெஸ்ஸு பேகு பென்சில் லெட்டெல்லாம் வாங்கி தரணும். என்ன எம்மா எனக்கு பேக் எல்லாம் வாங்கி தரேன்டா, நிறைய பொம்மை வாங்கி தரணுமா? மக்களே அங்கே எல்லா திங்ஸுமே நல்ல விலை கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு திங்ஸ் வாங்கியதெல்லாம் இங்கே வந்து வாங்கி தரலாம், என்ன சும்மா நம்ம பார்த்துட்டு வரலாம். இல்லை அங்கே இருந்து எங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி தரணும். ஆமாம் நாங்கள் வாரதே திங்ஸ் வாங்க தான். ஐயோ 2 பேரும் இப்போமே தொடங்கியாச்சு. அங்கே வாயை மூடிட்டு அமைதியாக வரணும் பார்த்துருங்க. சரசக்கா நானும் எனக்கு மாமியாரும் வாரம் என்ன? உடனே மாமியாரும் வராங்களா? எப்படி சம்மதிச்சாங்க? எப்படியோ என்ன மாமியாரை நான் ஐஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். அக்கா எங்களுக்கு சாப்பாடு மறக்காம கொண்டு வாங்க, என்ன சாப்பாடு தான் முக்கியம். சரி நெட்டவழி, சாப்பாடை பற்றி கவலைப்படவே வேண்டாம். நாளைக்கு காலமாக மறக்காமல் பஸ் ஸ்டாப்பு வந்துருங்க எல்லாரும். சரி அக்கா சரி, நான் துணியெல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். இப்போ திடீர்னு முடிவு பண்ணது பற்றியா? நானும் இனிதான் துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்டை எல்லாம் பொறிக்கணும். எம்மா நெட்டவழி சித்தி எதுக்கம்மா டூரை கூப்பிட்டீங்க? அவள் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும், ஏதாவது பேசி இருப்பா, நேரம் போகும். நெட்டவழி சித்தி மட்டும் வந்தாலாவது பரவாயில்ல, அவங்க மாமியார் வந்தால் 2 பேரும் பஸ்ஸில் வச்சே சண்டை போடுவாங்கம்மா. பாப்பா மக்களே, 2 பேரையும் சண்டை போடாத அளவு ஒரு ஆள் ஒரு அர்த்தத்துலேயும் இன்னொரு அர்த்தத்துலேயும் பிடிச்சிருக்கலாம். மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.